என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன். அண்ணனை படிக்காதீர்கள். வெட்டி நட்டால் கிளை மரமாக வளரும். வெட்டி நட்டால் கரம் உடம்பாக மாறுமா? மாறாது. மரத்திற்கும் வழுக்கை விழும். எப்படி? இலைகள் எல்லாம் உதிரும், ஆனால் மறுபடியும் முளைக்கும். மனிதர்கள் நமக்கோ மயிர் உதிர்ந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஒன்றே என்று அறிக. மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களுக்கு எதிராகத்தான். மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடியில் ஏதப்பா ஏறி. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்கள் தருகின்ற உத்தரவாதம் மனிதர்கள் நாம் தர முடியுமா? முடியாது. உண்ண கனி, ஒதுங்க நிழல், அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடை வண்டி மரத்தின் உபயம், துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், செத்து போனோம் சவப்பெட்டியும் சுடலை விறகும் கூட மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். மனிதா, நீ புனிதனாக வேண்டுமா? மரத்திடம் போ, ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு எழுதியிருப்பார்.